இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் கீழே இருக்கிற வீடியோவை பாருங்கள். போலீஸ்காரங்க அவங்க கடமையை தான் செய்கிறாங்க, ஆனால் அதை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. அவங்க ஹெல்மெட் போடாமல் வர்றவங்களையும் தப்பான வழியில் ஸ்பீடாக போகிறவங்களையும் பிடிக்கிறது சரியான விஷயந்தான். ஆனால் அதுக்காக அவங்க சாவியை பிடுங்கிறது, ஓடுற வண்டியை தள்ளி விடுற மாதிரி போகிறது, அவங்கள துரத்தி போய் அடித்து பிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம். அவங்களுக்கும் டேஞ்சர், அந்த ஓட்டிட்டு வந்தவங்களுக்கும் டேஞ்சர், ரோட்டில் போகிறவங்களுக்கும் டேஞ்சர். நம்ம எல்லாருக்குமே போலீஸை பார்த்தா ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். தப்பு பண்ணும்போது ரொம்பவுமே பயம் இருக்கத்தான் செய்யும். அந்த ஃபைனை கொடுக்கறதுக்கு தப்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனால் அதுக்காக இப்படி பிடிக்கணும்னு இல்லை, பிடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு நீங்கள். அப்போது அந்த ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு கேமரா வைங்க, இல்லை நீங்கள் ஒரு கேமராவை ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ண பாருங்கள். அவங்க நிற்கலைன்னா அவங்களோட ஃபோட்டோவும் வீடியோவும் எடுங்க. அதை இமீடியட்டாக அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. வண்டியை சீஸ் பண்ணுங்க. அவங்க அட்ரஸ் தான் அவங்ககிட்ட இருக்கே. அந்த வண்டியை சீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், இதனால என்ன ஆபத்து, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் 3 நாள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதான் வண்டியை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு ஃபீஸ் வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கடுப்பான சட்டங்களை வச்சா மக்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. என்னங்கிறது புரியும். பாதி பேருக்கு விழிப்புணர்வு இல்லாதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய திருடனங்களை நம்ம பிடிக்கிறதுக்கு அடித்து பிடிப்போம். இந்த மாதிரி இருக்கிறவங்களை தொந்தரவு பண்ணாமல் ஃபைனை கட்ட சொல்லி எஜுகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.